என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம இன்னைக்கு இந்த பதிவின் மூலமா என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது, அவர்களுடைய குடும்பம், வேலை மற்றும் தொழில் அமைப்பானது எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சந்திக்க போகிறது, மேலும் வரக்கூடிய இந்த 15 நாட்கள்ல நீங்க எந்த விஷயத்தெல்லாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், மேலும் இந்த நாட்கள்ல நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, அதை பத்தின முழுமையான தகவலை இந்த வீடியோ பதிவின் மூலமாக முழுவதுமாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும்னா நமச்சிவாய போற்றி போற்றி என்ன மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் பவன் நம்பூதிரி அவர்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு சிறப்பான முறையில் அளிக்கிறாருங்க. இவர்களிடம் பெரிய பெரிய நடிகர் நடிகைகள் கூட ஜாதகம் பார்த்து நல்ல பலனும் அடைஞ்சிருக்காங்க. இவர்கிட்ட குறிப்பாக மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல், கணவன் மனைவி இடையே பிரச்சனை, ஜனவசியம், பிரிந்த காதலர்கள் ஒன்று சேர என அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே உடனடி தீர்வு சிறந்த முறையில் அளிக்கப்படுதுங்க. உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. கும்பராசிக்கார நேயர்களே, உங்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்கள் எப்படி இருக்க போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தினை பொறுத்தவரை விஜயத்தை கொடுக்கும் இடமான 6ஆம் இடத்துல சூரிய பகவான் இட அமைவு செஞ்சிருக்கிறாருங்க. கோர்ட் வழக்கு பல ஆண்டுகளாக சென்ற நிலையில தற்போது அதற்கு தீர்வு கிடைக்கும் காலகட்டமாக இந்த வைகாசி மாதம் இருக்குதுங்க. மேலும் வாங்கிய பழைய கடனை அடைக்க முடியாமல் பல ஆண்டுகளாக வட்டி மட்டுமே கட்டி வந்து இருந்திருப்பீங்க. இதனால தற்போது அதுல இருந்து நீங்க மீண்டு வர போறீங்க. அன்பு தொல்லையால தேவையற்ற சிறு சிறு பிரச்சனைகளையும் நீங்க சந்திக்க நேரி வருங்க. 3ஆம் நபர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் கணவனின் உடல் நலனில் சிறு சிறு உடல் தொந்தரவுகளும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். உணவு குழாய், செரிமான மண்டலம் போன்ற உடல் உறுப்புகளில் பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. அரசு வேலைக்காக பல ஆண்டுகளாக முயற்சி செய்து வந்த பலருக்கும் தற்போது வேலை கிடைக்க பெறுங்க. தொழில் செய்து வருவோருக்கு இது லாபத்தினை கொடுக்கும் காலகட்டமாக அமைய போகுது. புதிய வாடிக்கையாளர்களும் உங்களுக்கு கிடைப்பாங்க. தொழில் ரீதியாக வாங்கிய கடன்களை நீங்க அடைத்து முடிக்க போறீங்க. பிரச்சனைகள் இருந்த வீடு மற்றும் மனையினை விற்று பணமாக மாற்ற போறீங்க. மேலும் நீங்கள் விரும்பிய இடத்துல வீடு, மனை போன்றவற்றில் முதலீடு செய்ய போறீங்க. மாணவர்களை பொறுத்தவரை யோகம் நிறைந்த காலகட்டமாக இருக்க போகுதுங்க. நினைத்த காரியங்களை நினைத்தது போலவே முடிக்கும் ஆற்றல் உங்களிடம் இந்த வைகாசி மாதத்துல அமையுங்க. தாயாரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப்பெறும். குடும்ப வாழ்க்கையினை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் வந்து கொண்டதா இருக்கும். பின் அவை தானாகவே சரியாக விடுங்க. மேலும் உங்களுக்கு மன நிம்மதியானதும் அதிகரித்து காணப்படும். மேலும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக எப்பொழுதுமே இருக்குங்க. சுற்றியுள்ள மக்களின் ஆதரவும் இயற்கையின் ஆதரவும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. யாருடைய பிரச்சனையிலும் நீங்க தலையிடக்கூடாதுங்க. ஜென்மத்துல சனி பகவான் இருப்பதால தேவையற்ற பிரச்சனைகளுக்குள் அது உங்களை இழுத்து கொண்டு போய் சேர்த்து விடுங்க. மேலும் காமதேனு வழிபாடு பெரிய அளவுல உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதா இருக்குங்க. மேலும் நீங்கள் சாப்பிடுகின்ற உணவு முறையில் கண்டிப்பாக எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் இருக்க வேண்டுங்க. இல்லை என்றால் உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு உள்ளதுங்க. எனவே நீங்கள் சாப்பிடும் உணவில் எச்சரிக்கையுடன் சாப்பிட வேண்டும். கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு சூரிய பகவானின் சஞ்சாரம் உங்களுடைய முயற்சிகள் மற்றும் வேலைகளில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். வீடு, வாகனம் வாங்க முயற்சியில் ஈடுபட்டுள்ள அவர்களுக்கு அதற்கான நல்ல சூழல் இந்த மாதத்தில் நிலவுங்க. சமூக பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு கௌரவமானது அதிகரித்து காணப்படும். அரசு வேலை தொடர்பான முயற்சியில் உள்ளவர்களுக்கு அரசு பணி கிடைக்க நல்ல காலமாக அமைய போகுது. கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபம் நிறைவாகத்தான் இருக்கும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் புரிதல் சிறப்பாகவே இருக்குங்க. பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை அன்று ஏழை எளியவர்களுக்கு, குறிப்பாக பார்வையற்றவர்களுக்கு நீங்க உணவு கொடுக்க வேண்டுங்க.
மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு வைகாசி மாதத்தில் சுப பலன்களும் அதிர்ஷ்டமும் கிடைக்க வாய்ப்பு உள்ளதுங்க. இந்த மாதத்தில் பணியிடத்தில் உங்களின் திறமையை நிறைவேற்ற நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். மேலும் புதிய தொழில் அல்லது வேலை தொடங்க நினைப்பவங்க அதற்கான நல்ல சூழலும் நிலவுங்க. நிதிநிலை ரீதியாக முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொழில் வியாபாரத்தில் ஆதாயம் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகளும் தேடி வரப்போகுது. புதிய படைப்புகளை கொடுக்க முடியும். மாணவர்கள் படிப்பிலும் விளையாட்டு போட்டிலும் நல்ல வெற்றி பெறலாங்க. அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் காரகனான சனி, தைரிய காரகனான செவ்வாயின் அம்சத்தில் பிறந்த நீங்கள் உழைப்பால் உயரக்கூடியவர்களாக இருப்பீங்க. இந்த வைகாசி மாதமானது உங்களுடைய முயற்சிக்கேற்ற பலன்களை வழங்கும் மாதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கும் சனி 3, 7 மற்றும் 10ஆம் இடங்களை பார்ப்பதால உங்களுடைய தைரியத்தில் குறைபாடு, வாழ்க்கை துணையுடன் பிரச்சனை, நட்புகளுக்குள் சங்கடம், தொழிலில் முன்னேற்றமில்லா நிலை என்று சங்கடங்களை நீங்கள் சந்தித்து வரும் நிலை 4இல் சஞ்சரிக்கும் குரு உங்களுடைய ஜீவன ஸ்தானத்தை பார்ப்பதால தொழிலில் கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க காண முடியும். மேலும் உங்களுக்கு வருமானமும் அதிகரித்து காணப்படும். வேலை தேடி வந்தவர்களின் முயற்சி அனைத்துமே கண்டிப்பாக நிறைவேறும். மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் 3இல் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி பலனையே எட்டித்தரும். தடைப்பட்ட செயல்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும். அரசியல்வாதிகள் இந்த காலகட்டத்தில் தலைமைக்கு கட்டுப்பட்டு நடப்பதால உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும். பணியாளர்களுக்கு இதுவரை இருந்த சங்கடங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். வியாபாரம், தொழிலில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் விலகிவிடும். வாக்குஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால வார்த்தைகள்ல கவனம் தேவைப்படுதுங்க. வரவு செலவுகள்ல எச்சரிக்கையும் தேவைப்படுது. பெண்களின் விருப்பம் அனைத்தும் நிறைவேற போகுது. மேலும் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் தங்களுடைய உடல்நிலையில் கவனம் செலுத்துவதும் அவசியம் தேவைப்படுதுங்க. விவசாயிகளுக்கு உழைப்பானது அதிகரித்து காணப்படும். மாணவர்கள் மேற்கல்வி முயற்சியில கவனம் செலுத்த வேண்டும். உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் ஜூன் 8 மற்றும் 9. பரிகாரமாக அனுமனை வழிபட்டால் தடை அனைத்தும் உங்களுக்கு விலகிவிடும். அடுத்து சதயம் நட்சத்திரம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக காரகனான ராகு, ஆயுள் காரகனான சனியின் அம்சத்தில் பிறந்த நீங்கள் எப்பொழுதுமே உழைப்பால் முன்னேற்றம் அடைய போறீங்க. இந்த வைகாசி மாதமானது ஒவ்வொரு செயலிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டுங்க. நட்சத்திரநாதன் ராகு குடும்பஸ்தானத்திலும், ராசிநாதன் ஜென்மத்திலும், 8இல் கேதுவும் சஞ்சரிப்பதால தொழில், வியாபாரம் என எல்லாவற்றிலும் இழுபறியே இருக்க போகுது. முதலீடுகள் உங்களுக்கு தேக்கமடைய போகுதுங்க. பணியாளர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும் என்றாலும் கூட 4இல் சஞ்சரிக்கும் குருவின் பார்வை 8ஆம் இடத்திலும் அங்கு சஞ்சரிக்கும் கேதுவின் மீதும் பதிவதால உடல் பாதிப்பு அனைத்தும் நீங்கிவிடும். மறைந்த செல்வாக்கு மீண்டும் உயரப்போகுது. பெண்களுக்கு மாங்கல்ய பலமும் உண்டாகுங்க. 10ஆம் இடத்திற்கும் குருவின் பார்வை உண்டாவதால தொழிலில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகிவிடும். மேலும் உங்களுக்கு வருமானமானது உயர்ந்து காணப்படும். புதிய தொழில் முயற்சி அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை பெற்று தரப்போகுதுங்க. மேலும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டாகும். மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் 3இல் இருப்பதால முயற்சி அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். மேலும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு வழியாக முடிவிற்கு வந்துவிடும். பெண்கள் நிதானமாக செயல்படுவது உங்களுக்கு அவசியம் தேவைப்படுதுங்க. குடும்ப நலனில் கூடுதலாக அக்கறை செலுத்துவதுடன் உங்களுடைய உடல்நிலையிலும் வாழ்க்கை துணையின் உடல்நிலையிலும் கவனம் செலுத்த வேண்டுங்க. அரசியல்வாதிகள் தலைமையை அனுசரித்து செல்வது நல்லதுங்க. விவசாயிகளுக்கு மாதத்தின் பிற்பகுதி யோகமாகவே இருக்க போகுது. மாணவர்கள் முயற்சி அனைத்துமே வெற்றியை பெற்றுத்தருங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் ஜூன் 4, 8 மற்றும் 13. பரிகாரமாக காளிகாம்பாளை மனதில் நினைத்து வழிபட உங்களுக்கு வருகின்ற சங்கடம் அனைத்தும் நீங்கிவிடும். அடுத்து பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனக்காரகனான குரு, ஆயுள் காரகனான சனி பகவானின் அம்சத்தில் பிறந்த நீங்கள் நினைத்ததை சாதிக்கும் திறமையுடன் தான் இருப்பீங்க. இந்த வைகாசி மாதத்தில் உங்களுடைய நட்சத்திரநாதன் 4இல் சஞ்சரித்து ராசிக்கு அஷ்டம ஜீவன விரய ஸ்தானங்களை பார்ப்பதால இதுவரையில் இருந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்குங்க. தொழில தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும். உடல் பாதிப்புகளும் குறைந்துவிடும். மேலும் உங்களுக்கு விரயங்களும் கட்டுப்படும். உங்களுடைய எதிர்பார்ப்பு அனைத்துமே பூர்த்தியாகும் அற்புதமான இந்த வைகாசி மாதத்திலங்க. இந்த மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் 3இல் ஆட்சி பெறுவதால் முயற்சி யாவுமே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். உழைப்பின் மீது அக்கறையும் உண்டாகும். பொருளாதாரமும் உயர்ந்து காணப்படும். அதே நேரத்தில் ஜென்மஸ்தானத்தில் சனியும் வாக்குஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சரிப்பதை மனதில் கொண்டு செயல்படுவதால் சங்கடங்கள் இல்லாமல் போய்விடும். புதிய முயற்சிகளில் ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பது உங்களுக்கு நல்லதுங்க. வியாபாரம், தொழிலில் இந்த காலகட்டத்தில் கவனம் செலுத்துவதால் லாபம் அதிகரித்து காணப்படும். மேலும் உத்தியோகம், வேலைகளில் விழிப்புணர்வு தேவைப்படுது. பெண்கள் நிதானமாக செயல்படுவதால் நன்மையும் உண்டாகும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதால் பிரச்சனைகள் இல்லாமல் போய்விடும்.
அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகளும் வந்து சேரும். விவசாயிகள் சூழ்நிலையை உணர்ந்து செயல்படுவதால் லாபமானது பன்மடங்கு அதிகரித்து காணப்படும். மாணவர்கள் மேற்படிப்பிற்காக கூடுதல் முயற்சி மேற்கொள்வது அவசியம் தேவைப்படுதுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் ஜூன் 3, 8 மற்றும் 12. பரிகாரமாக வியாழந்தோறும் குரு பகவானை வழிபட்டால் வாழ்வானது வளமாகுங்க. இதுவரைக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போகிற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க.